அமித்ஷா அவர்கள் இபிஎஸ்க்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த அழுத்தம் தாங்க முடியல அவரால் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பேசப்பட்டு இருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இப்போ எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட டெல்லியில அமித்ஷா அவர்கள் கூட மீட்டிங்ல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மீட்டிங்ல அவங்க என்ன பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார்ந்து டீகோட் பண்ற நபர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிறேன். அங்க தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அண்ட் சசிகலா உள்ள வரணும் அப்படின்னு பல விஷயங்கள் பேசுறதாக சொல்றாங்கல்ல. ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமித்ஷாவை அவர் மீட் பண்ணதான் போயிருக்காரு. மோடி அவர்கள் இப்பதானே வந்துட்டு போனாரு, எதுவா இருந்தாலும் பேசலாம்ல. இந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் போச்சு. வந்தது மோடி, பார்க்க போனது அமித்ஷாவை. ஈவன் டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுடைய வீட்டுல தான் எடப்பாடியார் அவர்கள் மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ உங்களோட மீட்டிங் 2 hours கிட்ட போச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இதுல இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு. ஸோ அவங்க கேட்கறது என்னவா இருக்கு, காங்கிரஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ அளவுக்கு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் தேர் ஆஸ்கிங் நியர்லி 41 சீட் கிட்ட. பட் பிஜேபி அப்படி கிடையாது. இட்ஸ் நியர்லி 12% ஆஃப் வாக்கு வங்கி இங்க இருக்கும்போது எங்களுக்கு தேவையான, எங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த அழகான அந்த தொகுதி பங்கீட தெளிவா கொடுங்க. பிஜேபிக்கு இவ்வளவு ஒதுக்கிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பிடிச்சு கொடுத்துக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்டா பிஜேபி வைக்குது. பிகாஸ் அவங்களுக்கு டைம் இல்ல. எங்க எந்த பட்டியல், யார் எங்க நிக்க வைக்கணும் அப்படிங்கறத அவங்க இப்போ அந்த பட்டியலை ரெடி பண்ணா மட்டும்தான் எலெக்ஷன் டைம் கிட்ட அவங்க வேலை பார்க்க முடியும். ஸோ அண்ணாமலை தான் ஸ்ட்ராங்கா கேட்டிருந்தாரு, இந்த பட்டியலை கரெக்டா எங்களுக்கு வெளியிடுங்க, நாங்க கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தொகுதியை கொடுத்தா நாங்க எப்படி பண்ண முடியும், நாங்க எப்படி எல்லாத்துலயும் வேலை பார்க்க முடியவே முடியாது. கரெக்டா அழகா யோசிச்சு எங்களுக்கு கரெக்டான ஒரு டிசைட் பண்ணி ஒரு டிசிஷனை சொல்லுங்க அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை கேட்டிருந்தாரு. அதே மாதிரி டெல்லி தலைமையும் இப்ப பயங்கர ப்ரெஷர் இவங்க மேல வைக்குது. ஸோ இந்த நேரம் வரைக்கும் என்டிஏ அலையன்ஸும் அதிமுக கூட சேர்ந்த அந்த கதை 1 வருட காலமாக நம்மளுக்கு தெரியும் பட்சத்துல இப்போ உள்ள வந்திருக்கிறவங்களுக்கும் சேர்த்து கடகடன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு நம்ம தேர்தல் பணியில சிறப்பா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாம எங்கேயோ போய் சிக்கிட்டு தவிக்கிற மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது இப்போ எடப்பாடியாருக்கு இருக்கு. சரி, ஓகே. இதையும் தாண்டி சசிகலாவினுடைய விஷயம் பயங்கர ஒரு ஒரு மண்ணு காய்ச்சலா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, முக்கியமா அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய ஒரு செல்வாக்க நிரூபிச்ச நபர்கள் தான். ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், இப்ப வெளில போயிருக்கிற நிறைய அமைச்சர்கள் ஆகட்டும், இப்ப கூட இருக்கிறாங்க பட் வருவாங்களான்னு தெரியாத சசிகலா ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு மேஜர் ரோல் அப்படிங்கிறத அதிமுகவில் ஷியோரா பிளே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க இருக்கணுமா, இருக்க கூடாதா, அவங்கள வைக்கலாமா, வைக்க கூடாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் அங்க நடமாடினாலும் ஓபிஎஸ் அவுட், செங்கோட்டையன் இந்த பக்கம் டிவி கேட்க அவுட். திமுக அவர் போயிருக்கவே கூடாது ஓபிஎஸ், பட் அது நடந்துடுச்சு. அடுத்து டிடிவி தினகரனை எப்படியோ உள்ள இழுத்துட்டாங்க என்டிஏ. பட் சசிகலா இன்னும் அவங்களுக்கு ஒரு 3 to 5% ஆஃப் ஓட் ஷேர் அப்படிங்கிறது ஷோரா அவங்களுக்கு இருக்கு. அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஈஸியான விஷயம் இல்லை அது. அவங்க ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி நான் சிறப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நிலைமை எப்படி வேணா மாறலாம். அவங்க டிவிக்கேவோ வேற கட்சி பக்கம் இணைஞ்சிட்டாங்கன்னா மொத்தம் சொல்லி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது என்டிஏக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா உண்மையான ஒரு யதார்த்தமான விஷயம் என்னன்னா, திமுக பக்கம் அவங்க போறதுக்கான வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. பிகாஸ் அந்த கட்சி கொடி தெளிவா இருக்கு, அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கும் போது அவங்க அங்க போறதுக்கான சான்ஸ் இல்லை. 99.9% அவங்க என்டிஏ அலையன்ஸ் தான். பட் கொஞ்சம் இழுபறி அப்படிங்கிறது நடக்குது. எடப்பாடியார் அவர்கள் கிட்ட இவங்க கேட்கிற கோரிக்கை என்னவா இருக்கு, நான் தான் பொதுச் செயலாளர், என்கிட்ட அப்படிதான் இருக்கு, நான் அப்படிதான் இருப்பேன், இந்த கட்சி என் கையில தான் இருக்கு அப்படிங்கிறது ஸ்டில் அவங்க சொல்றாங்க. ஆனா நாங்க எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இப்ப பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இவருடைய தலைமையில தான் நடக்குது, நம்ம எதுவும் திரும்ப அகேன்ஸ்டா பண்ண முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமா இவங்களும் எடுத்து சொல்லி இப்போ எனக்கு என்னதான் பதவி கொடுப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு போகுது. உங்களுக்கு பொதுச் செயலாளரா இருக்கிற எடப்பாடியாருக்கு நிகரான ஒரு பதவியை நாங்க ஷுவரா கொடுக்குறோம், நீங்க வாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எடப்பாடியாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம ஜெயிச்சாலும் அந்த நேரத்துல இவங்க கண்டிப்பா ஒரு ப்ரெஷரை வைப்பாங்க, என் மேல வைப்பாங்க, நான் தான் வருவேன், நான் தான் பண்ணுவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. டிடிவி தினகரன் அவர்களும் சாதாரண லேசப்பட்ட ஆளு கிடையாது. பங்காளி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு இன்னைக்கு வாய் வார்த்தைக்கு சொல்லலாம். ஆனா பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் இழுத்துட்டு வர போற 2 நபர்கள் அவங்கதான். ஏன்னா சசிகலா வளர்த்த நபர் யாரு, டிடிவி தினகரன்.
சசிகலாவுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர். இவங்க 2 பேர்ட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத எடப்பாடியார் தெளிவா பிளான் பண்றாரு. தென் மாவட்டங்கள்ல ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சசிகலா. சோ இவங்களுக்கு வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும்ன்றது இந்தியா அலையன்ஸ்க்கு தெளிவா தெரியும். இப்ப கொடநாட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விவரங்களும் என்ன பண்ணுவாங்க, சசிகலா ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்கேஸ் இஃப் ஷீ இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா கன்ஃபார்ம் ரிவீல் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த லாஸ்ட் ஒரு மீட்லயுமே அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு சிறையில இருக்கும் போது எடப்பாடியார் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, என்னை கொலை பண்ண மிரட்டினாங்க பண்ணாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் கூவத்தூர்ல அந்த வீடியோஸ் அப்படிங்கிறதுல இப்ப குட்டி குட்டியா லீக் ஆக ஆரம்பிக்குது. சோ அவங்க கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கும் பட்சத்துல இவர் எப்படி சிஎம் ஆனாரு அப்படிங்கிறது வரைக்கும் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா, கடைசி நேரத்துல ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தைரியமா அது வந்து களத்துல நிப்பாங்களா இவங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. இது எப்படி கொலாப்ஸ் ஆயிரும் டோட்டலா. ஒரு பிரச்சாரமும் இவங்களுக்கு எதிர்ப்பா திரும்பிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் என்டிஏ இப்ப ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நாங்க உங்களை நம்பிட்டோம், இந்த நேரத்துல திரும்பவும் உங்களை இழக்க நாங்க விரும்பல, என்ன வேணும் நடக்கலாம், பட் நம்மளுக்கு எலெக்ஷன் எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷனை நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்க. சிறைச்சாலையில ஒரு கொலை மிரட்டல் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அவங்க பேசிட்டாங்கன்னா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் கன்ஃபார்ம் எடப்பாடி அவர்களுக்கே இருக்கு. இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நினைச்சு மேபி அவர் அக்செப்ட் பண்ணலாமே தவிர முழு மூச்சோட இவர் அக்செப்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் சசிகலா வந்தாலும் உள்ள நுழைஞ்சாலும் நோண்டாம எல்லாத்தையுமே ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களான்னு கேட்டா அதுவும் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை, பஞ்சாயத்து தான். ஸோ சிமிலாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இப்படிதான் போகுது. பட் இவங்களை உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையாகவும் இவங்களுக்கு இருக்கு. இது கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பயங்கரமா வாய்ஸ் அவடாலாம் விட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சசிகலா உள்ள வந்துட்டாங்கன்னா செம்ம சந்தோஷமாயிடும் அவங்களுக்கு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் பஞ்சாயத்து எடுத்துட்டு வருவாங்க, எப்படியா இருந்தாலும் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்றதுல நம்பர் 1 சசிகலா. ஸோ கன்ஃபார்ம் எடப்பாடிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கும், அவரே வின் பண்ணாலும் கன்ஃபார்ம் நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா திமுகவினர் கொண்டாடிட்டு இருக்காங்களா. சோ இப்போ 99.9% நான் சொன்னேன் இல்லையா, சசிகலா கன்ஃபார்ம் என்டிஏ கூட்டணிக்குள்ளதான். அவங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கு கூட ஓகே, நம்மளுக்கு இப்போ அவங்க வேணும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் என்டிஏ அவங்களை கூப்பிட போகுது. இதுக்கு வந்து நம்ம எடப்பாடியாரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாம ஓகேன்னு அவர் அக்செப்ட் பண்ணாலும் அடிமேன் நான் சொன்னேன்ல நடந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்ப என்ன பண்ணும், கன்ஃபார்ம் ஒரு பெரிய கேள்வியையும் பதிலையும் அவங்களே சேர்த்து வைப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க எப்படி தாங்கி டேக்கல் பண்ணி வெளில வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட மொத்தமா எங்களுக்கு ஒரு 80 சீட்டை கொடுக்க நாங்க பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கறது பாஜக சொல்லுது. அதுல 35-40 தொகுதிகள் அப்படிங்கிறது பியூரா பிஜேபி வந்து களத்துல நின்று போட்டியிடும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்கு. நாட் எட் கன்ஃபார்ம். பட் கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம சேனல்ல வீடியோஸை போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.